رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? யார் நபி உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகிறார்கள்? இதுக்கான ஆன்சர் யூதர்கள். அல்ஹம்துலில்லாஹ். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்ஆ நாளின் இறுதியில் நாம் இருக்கின்றோம். மற்ற நாட்களை விட சிறப்பு இந்த நாளிற்கு உண்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் உலகத்தின் கடைசி நாள், மறுமை நாள் நிகழுதல், இவை எல்லாம் இந்த நாளில்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் ஜும்ஆ என்ற ஒரு அத்தியாயத்தையே இந்த நாளின் பெயரில் இறக்கி வைத்துள்ளான் என்றால் இது எவ்வளவு சிறந்த ஒரு நாள் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமில்லை, சொர்க்கத்திலும் ஜும்ஆ ஒரு சிறப்பான நாள்தான். சொர்க்கத்தில் ஒரு சந்தை இருக்குமாம். சொர்க்கவாசிகள் ஜும்ஆ அன்று அந்த சந்தைக்கு போய் விரும்பியதை வாங்கலாம். இப்படி இரு உலகிலும் சிறப்பு வாய்ந்த இந்த ஜும்ஆ நாளுக்கென்று ஒரு பரக்கத்துண்டு. இந்த நாளில் நாம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்க வேண்டும். இதன் மூலம் நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் முசீபத்துகளும் நீங்கும். அப்படி முசீபத் நீங்கி வீட்டில் நிம்மதியை, சந்தோஷத்தை, பரக்கத்தை கொண்டு வரும் ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த நிமிடம் இதை ஒரு 10 முறை ஓதுனா போதும். இந்த நொடியே அதற்கான பலனை நீங்கள் காணலாம். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த துவாவோட மீனிங்கை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. இதோட மீனிங் என்னன்னா, புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. அவன் தனித்தவன். அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் எவருக்கு பின் நபி இல்லையோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாவதாக. ஹிஸ்னுல் முஸ்லிமில் உள்ள துவா இது. காலை மற்றும் மாலை ஓதலாம். இந்த துவாவில் அல்லாஹ்வை ஆரம்பத்தில் புகழ்ந்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துவா செய்கிறோம். அதாவது ஸலவாத் சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வின் அருள் 10 முறை கிடைக்கும். நம்முடைய 10 தவறுகள் அல்லாஹ் மன்னித்து விடுவான். 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். இது எல்லாம் ஓதிய அதே நொடியில் கிடைக்கும் பலன். இப்போ நாம் 10 முறை ஓதி இருக்கோம். அப்போ அல்லாஹ்வின் அருள் நமக்கு 100 முறை கிடைத்திருக்கும். நம்முடைய 100 தவறுகளை மன்னித்திருப்பான், 100 அந்தஸ்துகளை உயர்த்தியிருப்பான்.
சுப்ஹானல்லாஹ். இது எல்லாம் இந்த ஒரு 2 நிமிடத்தில் நமக்கு கிடைத்த பலன். இந்த நொடியே நம்முடைய பாதி முசீபத்துகள் நீங்கி இருக்கும். இன்னும் அதிக எண்ணிக்கையில் நீங்க ஓதினால் நம்ப முடியாத பலனை காணலாம். இன்னும் இந்த துவாவின் ஆரம்பத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்துள்ளோம். அல்லாஹ்வை புகழ்ந்து துவா செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை உடனே ஏற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த துவாவை ஓதி உங்களுக்கு ஏதாவது தேவை வேண்டி இருந்தா அதை நீங்க கேட்கலாம். உங்கள் தேவைகளும் நிறைவேறும், அல்லாஹ்வின் அருளும் கிடைக்கும். அதுவும் எல்லாம் ஒரே இரவில். அல்ஹம்துலில்லாஹ். இது போல ஒவ்வொரு இரவும் சிறப்பான ஒவ்வொரு திக்ருகளையும் ஓதி தூங்கி பாருங்க. உங்க பிரச்சனைகளும் தீரும். மனதில் ஒரு திருப்தி, நிறைவு, சந்தோஷம் இது எல்லாம் நிறையும். அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்க வாழ்க்கை மிக சந்தோஷமானதாக நிறைவானதாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஆதமின் மகன் எதை ஏசுகிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.